குறிப்பா இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க போறது விஜயா இருப்பார் நினைக்கிறேன். முடிவுகளை தீர்மானிக்க போறது விஜயா இருப்பார் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைட்ல விஜய் குறைஞ்சது ஒரு 5% ஓட்டு வாங்குவார், 5ல இருந்து 10 வாங்குவார். ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? ஸ்கிரிப்ட் படி தான் எல்லாம் போய்கிட்டு இருந்தது. விஜய் ரோட் ஷோக்கு வந்தாரு, நான் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி ஹைப்பர் கிரியேட் பண்ண எல்லாம் பண்ணாரு. கரூர்ல போய் அவர் மாட்டிக்கிட்டார். பெரிய ஒரு சிக்கல், பெரிய ஒரு துயரம். மாட்டினதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுது, அவரோட செயல்பாடுகள் எல்லாம் முடங்கி போச்சு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்பட முடியல. திமுக எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் செயல்பட முடியல. அப்புறம் உங்க எம்பி கனிமொழி ராகுல் காந்தியை போய் மீட் பண்றாங்க. ஆமா, இப்ப போய் மீட் பண்ணிருக்காங்க தொகுதி பங்கீட்டுக்காக. சோ ராகுல் காந்தி ஸ்டாலினை மீட் பண்ணல, நீங்க அங்க போறீங்க. அப்ப யாருக்கு யாரோட தேவை இருக்கு? காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு தான் இருக்கு. ஆமா, அதனால அது தலைமைக்கு தெரியும். அதனாலதான் தளபதி அவர்களை கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு தலைமை சொல்லுது. சரி, காங்கிரஸ் பார்ட்டிக்கு 3-4% ஓட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல தனியா நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், சீட்டு கிடைக்காது, எம்எல்ஏ சீட்டு எனக்கு கிடைக்காது. ரைட்டு, பிரச்சனை, ரைட்டு, ஓகே, பிரச்சனை, ரைட்டு, எனக்கு அது சிக்கல் தான். ஆனா திமுகவுக்கு அப்படி கிடையாது, பவர் கையை விட்டு போயிடும். இது சாதாரண விளையாட்டு இல்ல திமுகவுக்கு. அப்ப இழப்பு யாருக்கு அதிகம்? திமுகவுக்கு தான் அதிகம். அதனால காங்கிரஸுக்கு கையில இப்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஆயுதம் இருக்கு, ஒரு ஹோல்டு இருக்கு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்க நெருங்க காட்சிகளும் மாறிக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் வலுவான கூட்டணி அமையவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அதிமுகவும் ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிட்டாங்க. இது திமுகவிற்கு எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இன்னமும் திமுக கூட்டணி வலுவாத்தான் இருக்கா? திமுக கூட்டணி உடையல, இன்டாக்டா இருக்கு. ஸோ இவ்வளவு நாட்கள் அந்த கூட்டணி உடையாம இருந்ததே பெரிய விஷயம்தான். காங்கிரஸ் பார்ட்டி சில சிக்கல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, அது இப்ப அவங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கூட்டணி இன்னும் உடையல. அதிமுகவை பொறுத்தளவில் இப்ப அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டணி வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிஎம்கே சேர்றாங்க, அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அடுத்தது வேற கட்சிகளும் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ போக போக அதிமுகவுக்கு ஒரு வேகம் கிடைக்குது. டஃப்பான எலெக்ஷன்ஸ் தான் இருக்கும்னு பாக்குறேன். அதிமுக ஜெயிச்சிரும் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிரும் அப்படின்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. இது ஒரு டஃப்பான எலெக்ஷனா இருக்கும்னு பாக்குறேன். குறிப்பா இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க போறது விஜயா இருப்பார் நினைக்கிறேன். முடிவுகளை தீர்மானிக்க போறது விஜயா இருப்பார் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? அவர் எந்த அளவுக்கு ஓட்ட உடைக்கிறார் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் யாரு ஜெயிப்பாங்கன்றத சொல்ல முடியும். இப்ப விஜய் ஒரு 10%க்கு மேல ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுப்போம், அது யாருக்கு பாதிப்பு? அதிமுகவுக்கு தான். விஜய் அதிகமா ஓட்டு வாங்கினாருன்னா அதிமுகனால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இல்ல விஜய் ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணியாச்சு, விஜய் பெருசா சேதாரம் ஏற்படுத்தல அப்படின்னா அதிமுக ஜெயிப்பாங்க. சோ அதனால அந்த விஜய் ஃபேக்டரை நம்ம சரியா கணிக்க முடியாது. விஜய்க்கு முதல் தேர்தல், அது போக ஒரு பெரிய சிக்கல்லையும் இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களால சரியா செயல்படவும் முடியல. சோ விஜய் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த எலெக்ஷனை பொறுத்தல. ஏன்னா புதுசா வந்திருக்கு, அது ஒண்ணுதான். கண்டிப்பா. அதுவும் குறிப்பா அதிமுக வாக்குகளை தான் டிவிக்கு குறி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அதிமுக கரை சேருவாங்களான்னு. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி திமுக கூட்டணி ரொம்ப வலுவா தான் இருக்கு. 2021 தேர்தலை சந்திச்ச போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ள சில சலசலப்புகள் இருக்கு, அதை பத்தி பின்னாடி பேசலாம். அதே நேரத்துல அதிமுகவும் இப்போ ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிட்டாங்க. ஆனா கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்னதுதான், நாங்க ரொம்ப ஒற்றுமையா வலிமையா இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு மன ஒற்றுமை இருக்கு, ஆனா அதிமுகவுல அது இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? ஏதோ கடமைக்குன்னு ஒரு கூட்டணியா சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. அப்படிலாம் இல்லை, இங்கேயும் மன ஒற்றுமைன்னுலாம் ஒன்றும் கிடையாது. அரசியலை பொறுத்தளவுல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரத்யேக நலன் இருக்கும். அதை அடிப்படையா வச்சுதான் கூட்டணிகளை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்ப காங்கிரஸுக்கு அதிருப்தி இருக்கு, எம்டிஎம்கேவுக்கு அதிருப்தி இருக்கு. ஆனா எம்டிஎம்கே காங்கிரஸ் அளவுக்கு பிரச்சனை கொடுக்கல. ஏன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த லெவரேஜ் இருக்குல்ல, அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி எம்டிஎம்கேவுக்கு இல்ல. காங்கிரஸ் அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லெவரேஜ் எம்டிஎம்கே கையில இருந்து அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. காங்கிரஸ் மாதிரியே பிரச்சனையை கொடுப்பாங்க. காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு, காங்கிரஸுக்கும் அது தெரியும். அதனால காங்கிரஸ் பார்ட்டி நெருக்குறாங்க திமுகவை. விசிகேவுக்கும் அதிருப்திகள் இருக்கு.
இங்க யாரும் எதையும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம மனசெல்லாம் ஒத்து போயிருச்சு, நம்ம எல்லாம் ஒரே கொள்கைக்காக நம்ம எல்லாம் போராடுறோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திமுகவே பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தானே. எந்த அடிப்படையில வச்சீங்க? உங்களுக்கு தேவை இருந்தது அப்ப வச்சீங்க. இன்னைக்கு தேவையில்லை. பாஜகவை எதிர்த்தா ஓட்டுன்னு இன்னைக்கு தெரியுது, எதிர்க்கிறீங்க. நாளைக்கே பாஜகவோட கூட்டணி வச்சா லாபம்னா திருப்பி வைப்பீங்க, அவ்வளவுதான். ஓகே, காலம் மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாறிப்பீங்க. மற்றபடி வலுவெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், கூட்டணி வலுவாதான் இருக்கு. ஆனா இது ஏதோ பெருசா ஒரு எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு கொள்கை அடிப்படையில நாங்கெல்லாம் சேர்ந்திருக்கோம், அதெல்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. திமுகவை பொறுத்தளவுல இன்னைக்கு திமுகவை சார்ந்துதான் அந்த சிறிய கட்சிகள் இருக்காங்க, வெளியே போக முடியாது. அப்ப வேற என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்கதான் இருக்கணும். அதிமுக கொஞ்சம் ஸ்லோவா பிக்கப் ஆகி வராங்க. இப்ப அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, ஒண்ணு பிஎம்கே வந்து சேர்ந்திருக்காங்க, ஒரு பாதி தான் வந்து சேர்ந்திருக்காங்க. சரி, முக்காவாசின்னு வச்சுப்போம், வந்து சேர்ந்திருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு பாதிப்பு தான். நாளைக்கு ராமதாஸ் அவர்கள் வெளியே இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கதான் போறாரு, அது அவங்களுக்கு சிக்கல். டிடிவி அவர்கள் உள்ள வந்திருக்காரு, அது பாசிட்டிவான விஷயம் தான். ஆனா அது எந்த அளவுக்கு ஜெல் ஆகும்னு தெரியல. ஏன்னா டிடிவி அவர்களோட அரசியலே ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிரான அரசியல், அவரோட கட்சி அரசியலும் அதுதான். இபிஎஸ்க்கு எதிரான, இபிஎஸ்க்கு எதிரான அரசியல் தான் அவங்களோட கட்சியோட அரசியல். இப்ப நீங்க அந்த கட்சியிலேயே போய் அந்த கட்சியோட அலையன்ஸ் வைக்கிறீங்கன்னா உங்க அரசியலே நீங்க பண்ண முடியாது இல்ல. இபிஎஸ் எதிர அரசியலை நீங்க எப்படி அந்த கூட்டணியில இருந்துட்டு பண்ணுவீங்க? அப்ப உங்க கட்சியை செயலிழந்து போகுதுல. எதுக்காக அந்த கட்சியை ஆரம்பிச்சீங்களோ அந்த தேவையவே அது பூர்த்தி பண்ணலையே, அந்த காரணத்தையே. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளையெல்லாம் வாழ வச்சது இந்த கட்சி தான், இந்த கட்சி இன்னைக்கு பிழைக்கணும் அப்படின்னா நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸையும் இந்த கூட்டணிக்குள்ள வர சொல்றாரு. இல்ல தன்னுடைய அந்த இபிஎஸ் எதிர்ப்பை கைவிட்டுட்டாரா? அது எல்லாமே கரெக்டுங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க சேர்றீங்க, தேர்தல் அப்ப சேர வேண்டிய தேவை இருக்கு, எல்லாமே ரைட்டு. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சீங்க? இபிஎஸோட தலைமைக்கு எதிராக ஆரம்பிச்சீங்க. இபிஎஸ் எதிர்ப்பு கட்சி தான் அது. அப்ப நீங்க இபிஎஸ் அவர்களோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த கட்சி எப்ப எதுக்கு இருக்கு? சோ அப்ப அந்த கட்சி இருந்தாதான் நீங்க தலைவரா இருக்க முடியும். நீங்க இபிஎஸ் எதிர்ப்பை கைவிட்டாலே அந்த கட்சிக்கான தேவை இப்ப இல்ல. ரைட், அதுதான் சொல்ல வரேன். ஸோ அப்போ உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இந்த 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 அலையன்ஸ் எப்படி ஜெல் ஆகுன்றதெல்லாம் கேள்விக்குறிதான். இப்ப தேவர் ஓட்டு ஏன் வரல, அதான பிரச்சனை. சவுத்ல தேவர் ஓட்டு அதிமுக வரல, ஏன் வரல? முக்கியமான புள்ளிகளை வெளியேற்றிட்டாங்க அதிமுகல இருந்து. ரெண்டாவது, அதிமுகவோட அதிகார மையம் சவுத்ல இருந்து வெஸ்ட் போகுது, ரைட்டா? இப்பயும் அதெல்லாம் மாறலையே. வெளியேற்றப்பட்டவங்களா தான் இருக்காங்க, கட்சிக்குள்ள இப்பயும் சேர்க்கப்படல அவங்க. அதே மாதிரி அதிகார மையமும் இப்பயும் கொங்கு பகுதியா தான் இருக்கு. அப்ப அந்த ஓட்ஸ் மட்டும் இங்க வரும்னு எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? வரலாம், வராமலும் போகலாம். எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்குன்றேன். ஆனா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணது அதிமுகவுக்கு ஒரு வெற்றி தான். அதுக்குன்னு எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது, வேற சிக்கல்களும் இருக்கு. அது போக அதிமுகவுக்கு கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா, ஒரு சைடுல என்டிகே வளர்ந்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் 1% ஓட்டு வாங்கின கட்சி இன்னைக்கு 8% மாறி இருக்காங்க. அது ஒரு சிக்கல் தான், அது உங்க ஓட்டு தான். அதே மாதிரி இன்னொரு சைடுல விஜய் வந்து குறைஞ்சது ஒரு 5% ஓட்டு வாங்குவார், 5ல இருந்து 10 வாங்குவார். ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? சரி, நீங்களே சொல்லுங்க எவ்வளவு சொல்றேன். நான் உங்களோட மதிப்பீடு தான் சொல்றேன். எனக்கும் அவர் சில பேர்லாம் வந்து 40ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சியில. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிடையாது. மேபி ஒரு 10, 12 மேபி மேக்சிமம் வரலாம். ஏன்னா மக்களுக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கு. சரி, மக்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு மனிதருக்கு மக்கள் சும்மா ஓட்டு போட மாட்டாங்க. அவரு நல்லா அழகா இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, அதுக்காக கொஞ்சம் ஓட்டு போடலாம், ஒரு 5% போடலாம். ஆனா என் வாழ்க்கைக்கும் என்னோட எதிர்காலத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதருக்கு 40% மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா இல்லையா? போடவும் கூடாது. ஆமா, இன்னைக்கு திமுக அதிமுக எல்லாம் ஓட்டு வாங்குறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில மக்களோட கனெக்ஷன்ல இருக்காங்க, அவங்க கிரவுண்ட் லெவல்ல இருக்காங்க, அதனாலதான் ஓட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் செய்யாம நீங்க 40% ஓட்டு வாங்க முடியாது. அப்படி மக்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அப்புறம் நம்ம இதெல்லாம் பேசுறதெல்லாம் அர்த்தமே இல்லை. ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்க என்னதான் டிடிவி தினகரனே உள்ள வந்தாலும் அவருடைய அரசியல் நோக்கமே குழஞ்சி போனாலும் அது ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிறீங்க. ஸ்டாலினுக்கும் ஒரு சின்ன பயம் வந்துருச்சோ? ஏன்னா தன்னுடைய போக்கஸை தாவேகா பக்கம் இருந்து அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் திருப்பி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. சமீப காலங்கள்ல திமுக வந்து தாவேகாவை முன்ன மாதிரி அட்டாக் பண்ணல.
முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை ஸ்டேஜ்ல இருந்து நகர்த்த தாவேக்காவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தாவேக்காவை மொத்தமா ஓரம் கட்டிட்டு டிஎம்கே ஃபோர்ஸ் முழுக்க ஏடிஎம்கேவையும் பாஜகவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கோ தோத்துருவோம் அப்படின்னு. அது ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்குங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல பிஜேபி அட்டாக் பண்ணலாம். ஏன்னா நீங்க பிஜேபி எதிர்ப்பு அரசியலை பேசிதான் ஓட்டே வாங்குறீங்க. சோ உங்க ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ண உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு தேவை, அதை நீங்க பேசலாம். ஆனா நீங்க அதிமுகவை எதிர்த்து பேசுனீங்கன்னா அதிமுக வர்சஸ் திமுகன்ற நரேட்டிவ் செட் ஆகும். ஆனா அதுதானே கலை யதார்த்தமா இருக்கு. அவங்க 2 பேரும் தானே பிரதான கட்சியா இருக்கு. நல்லது இல்லல்ல. உங்களுக்கு எது நல்லது? நீங்க 24ல பாஜக தான் பெரிய எதிரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. பாஜக வர்சஸ் திமுக நரேட்டிவ் செட் பண்ணீங்க. அதிமுக வாக்க உடைச்சிட்டீங்க. மக்களை பொறுத்தளவுல சண்டை ஓகே, சண்டைன்றது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போல, அதிமுக ஒண்ணும் கிடையாது போல. சோ நம்ம இப்ப பாஜக ஓட் போடுவோம் ஓட் போட்டாங்க. பாஜக ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சு 18%. ஆமா, திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. இவங்க அதிமுக ஓட்ஸ் எல்லாம் உடைச்சிட்டாங்க. இப்பயும் நீங்க அதான பண்ணணும். தாவேக்காவுக்கு போக்கஸ் கொடுங்க. விஜய் அவர்கள் அளந்து பேச வேண்டும் அப்படின்னு நீங்க பேசுங்க. அடுத்தது விஜய் அவர்கள் ஏதாவது ஒண்ணு பேசுவாரு. மாத்தி இப்படி நீங்க ஒரு போலீஸ் சண்டையை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக ஓட்ட உடச்சிட்டு போகலாம். ஆனா சண்டை போடுற அளவுக்கு அவருடைய செயல்பாடு எதுவுமே இல்லையே. கடந்த ஒரு 37 நாட்களாக எதுவுமே பேசல. எந்த ஒரு கட்சி செயல்பாடும் இல்லை. சில நாட்களுக்கு முன்னாடி செயல் வீரர் கூட்டம்னு சொல்லி ஏதோ ஒன்று அறிவிச்சாரு. 18 நிமிஷம் என்ன பேசினாருன்னு அவருக்கே தெரியாம பல ஓட்ட உடசல்களோட ஒரு பேச்சை பேசிட்டு போனாரு. இதை எதிர்த்து திமுகவால என்ன பேசிட முடியும்? அதான் சிக்கல். இப்ப ஸ்கிரிப்ட் படிதான் எல்லாம் போய்கிட்டு இருந்தது. விஜய் ரோட் ஷோக்கு வந்தாரு, நான் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ண எல்லாம் பண்ணாரு. கரூர்ல போய் அவரு மாட்டிக்கிட்டாரு. பெரிய ஒரு சிக்கல், பெரிய ஒரு துயரம். மாட்டினதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுது, அவரோட செயல்பாடுகள் எல்லாம் முடங்கி போச்சு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்பட முடியல. திமுக எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் செயல்பட முடியல. ஆனா திமுகவோட எதிர்பார்ப்பும் விஜய் நல்லா செயல்படணும். விஜய் நல்லா செயல்பட்டு நிறைய வாக்குகள் வாங்கினாதான் திமுகவுக்கு நல்லது. கண்டிப்பா. சோ இப்ப விஜயால செயல்பட முடியல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. சிபிஐ என்கொயரி இப்ப போய்கிட்டு இருக்கு. அது போக ரோட் ஷோவும் போக முடியாது. அவரோட கைகள் ஃபுல்லா கட்டப்பட்டு இருக்கு. விஜய் கிட்ட இப்ப ஆப்ஷன்ஸே இல்லை. வெளியே வந்து எதுவும் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணலாம்? வேற அரசியல் இல்ல. இப்ப இந்த சைடு போக முடியாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுகவோட போக்கஸ் ஏடிஎம்கே அந்த சைடு போகுது. அந்த சைடு போகும்போதும் டபுள் இன்ஜின்ல இது டப்பா இன்ஜினா ஒண்ணு டபுள் இன்ஜின் சர்க்காரா இருக்கும்னு மோடி சொன்னாரு. இது டப்பா அந்த மாதிரி ஸ்டாலின் சொன்னாரு. அந்த மாதிரி விமர்சனங்கள். அப்புறம் கால்ல விழுந்தாங்க, பழைய மாதிரி வந்து இபிஎஸ் கால்ல விழுந்ததா முதலமைச்சர், இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க டிவிக்கே வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் நியாயமான விமர்சனங்களை வைக்கணும். இல்லைன்னு நீங்க என்ன பண்ணலாம், பிஜேபியை ஹெவியா அட்டாக் பண்ணலாம். பிஜேபி நீங்க ஹெவியா அட்டாக் பண்ணாலே அது ஏடிஎம்கேக்கு ஒரு லைபிலிட்டியா மாறிடும். பிஜேபி மோசம், அந்த மோசமான கட்சியோட ஏடிஎம்கே இருக்காங்கன்ற மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணி விடலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா ஏடிஎம்கேவோட இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தராது. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா விஜய் ஏறக்குறை 37 days குவைட்டா இருக்காரு பேசாம. ஆமா. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா பேசுறாரு. அவர் கரெக்டா எப்ப பேசுறாருன்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பேசுறாரு. ஏடிஎம்கே அலைன்ஸ் 2 நாள்ல ஆமா ஃபார்ம் ஆகி ஒரு ஹைப் கிடைக்குது. ஹைப் கிடைக்கும் போது கரெக்டா ஒரு டைவர்ஷன் உள்ள வராரு. சோ அதனால நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அது ஏடிஎம்கேக்கும் பொருந்தும். ஏடிஎம்கேயும் விஜயை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, திமுக விஜயை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ் பண்ணியாச்சுன்னா ஏடிஎம்கேக்கும் விஜய் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரு திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அவரும் பேசுறாரு. உங்க அரசியல் தான் அவரு பேசுறாரு. நீங்க இப்ப அவரோட சண்டைக்கு போனீங்கன்னா அந்த நரேட்டிவ் உடைஞ்சிரும். அப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது திமுக. ஆனா ஊழல் கட்சின்னு சொல்லி விமர்சிக்கும் போது அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். அதை சொல்லாம எப்படி கடந்து போகும்? மேபி கேஷுவலா அத சின்ன விமர்சனங்கள் வைக்கலாம். விடிய போட்டு அடிக்க தேவையில்ல. ஆனா இப்ப நீங்க போய் சோசியல் மீடியா எல்லாம் ராத்திரி முழுக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு என்னமோ தேவைன்னு தோணல. இன்ஃபேக்ட் அது அதிமுக தலைமையுமே அதை உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுமே இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது விஜயை ரொம்ப மோசமாக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த ஐடி நிர்வாகிகளுக்கெல்லாம் அறிவுறுத்தல் கொடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க நியூஸ். சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இதை யோசிச்சிருப்பாங்க. ஒருவேளை அவரையும் கூட்டணிக்குள்ள இழுக்கிறது கூட்டணிக்கலாம் இல்ல. நம்மளோட டார்கெட் திமுக. அப்ப திமுக வர்சஸ் அதிமுகன்ற நரேட்டிவ் தான் நம்ம பில்ட் பண்ணணும். அதுக்கான வேலைகள் பார்க்கணும். விஜய் பக்கம் நம்ம திரும்பி போனோம்னா அது விஜய்க்கு தான் நல்லது. சாதாரண நாட்கள் பார்க்கும்போது விஜய் ஒரு பெரிய லீடர் மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது அதிமுக ஆதரவாளர்கள் அது விரும்ப மாட்டாங்க. அதிமுக ஆதரவாளர்கள் அதிமுக கிட்ட இருந்து திமுக எதிர்ப்பு தான் எதிர்பார்ப்பாங்க. டிவிக்கு எதிர்ப்பு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டிவிக்கேவும் திமுக எதிர்ப்பு கட்சி தான் அதுவும்.
கரெக்ட். சோ அதனால அதிமுக ஆதரவாளர்கள் டிவிக்கு எதிர்ப்பையோ என்டிக்கு எதிர்ப்பையோ பாஜக எதிர்ப்பையோ அதிமுக கிட்ட இருந்து விரும்ப மாட்டாங்க. அவங்களோட விருப்பம் திமுக எதிர்ப்ப கடுமையா கையில் எடுக்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த வேலையை தான் நீங்க பார்க்கணும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ களம் மறுபடியும் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு மாறி இருக்கு. இந்த நிலைமையில திமுக கட்சிக்குள்ளேயே அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்றைக்கு திமுகவோட ஒரு முக்கிய நிர்வாகியான தளபதி காங்கிரஸ் கட்சியை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க. தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட இல்லை, பூத்துக்கு ஆளு கூட போட முடியல, இவங்களுக்கு நாம செலவு செய்யறோம் அப்படின்னு எல்லாம் கடுமையா பேசியிருந்தாரு. எதனால இந்த பேச்சு வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப தளபதி அவர்களை பொறுத்தளவுல 3000 ஓட்டு தான் வாங்குறாங்க, பூத் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் ரைட். ஆனா ஏன் நீ கூட்டணி வச்சிருக்கீங்க அந்த கட்சியோட? அதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க கூட்டணியில இருந்துகிட்டே இதெல்லாம் பேசுறீங்கன்னா அபத்தமா இருக்கு. நீங்க கூட்டணியை உடைச்சிட்டு இதெல்லாம் பேசுனீங்கன்னா ரைட்டு, அப்ப எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு அவங்களோட தேவை இல்லை, 3000 ஓட்டு தான் வச்சிருக்காங்க, சோ தேவை இல்லைன்றனால நீங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லலாம். உங்களால இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் அந்த கட்சியை தூக்கி போட முடியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு சில பேர் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு எல்லாம் கேக்குறவங்க யாரு அப்படின்னா இந்த ஜோதிமணியும் மாணிக்கம் தாக்கூரும். இவங்களுக்கு எல்லாம் என்ன ஓட்டு இருக்கு, தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட இல்லை, இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கடுமையா பேசுறாரு. அந்த கோவத்துல பேசியிருக்கிறாரோ என்னமோ. எந்த கோவத்துல வேணாலும் பேசட்டும், உங்களுக்கு அவங்க தேவையில்லை, அவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்கன்னா வெளில வர வேண்டியதானே. எதுக்கு அங்க உள்ளே உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க பேசுற அந்த பேச்சு வெளியே வந்துட்டு பேச வேண்டிய பேச்சு அது. இப்ப நான் சொல்றேன் மயிலன் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க, வேஸ்ட்டுங்க அப்படின்னா, அப்ப நீங்க மயிலனோட பிரிஞ்சு வரணும். நான் மயிலனோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு மயிலனோட உட்கார்ந்துக்கிட்டு மோசம்னு சொன்னேன்னா அப்ப எனக்கு மயிலனோட தேவை இருக்குன்னு அர்த்தம். சரி, அதேதான் இங்கேயும் காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை திமுகவுக்கு இருக்கிறனால தானே இவ்வளவு குவைட்டா இருக்காங்க. இப்ப ஆர்.எஸ். பாரதி என்ன சொல்றாரு, அவரு திமுக கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. யாரும் தேவையில்லாம கூட்டணி பத்தி எல்லாம் சோசியல் மீடியால பேச வேண்டாம், கூட்டணிக்குள்ள குழப்பங்கள்லாம் கிரியேட் பண்ண வேண்டாம், நம்ம தேர்தலை மையப்படுத்தி ஒர்க் பண்ணலாம்னு போட்டிருக்காரு. இதை ஏன் போடணும்? சோ வேண்டாம், டிஃபென்ஸ்ல போலான்னு சொல்றாரு. அப்புறம் உங்க எம்பி கனிமொழி ராகுல் காந்தியை போய் மீட் பண்றாங்க. ஆமா, இப்ப போய் மீட் பண்ணிருக்காங்க தொகுதி பங்கீட்டுக்காக. சோ ராகுல் காந்தி ஸ்டாலினை மீட் பண்ணல, நீங்க அங்க போறீங்க. அப்ப யாருக்கு யாரோட தேவை இருக்கு? காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு தான் இருக்கு. ஆமா, அதனால அது தலைமைக்கு தெரியும். அதனாலதான் தளபதி அவர்களை கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு தலைமை சொல்லுது. சரி, நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாங்கல்ல, இதுக்கு மேலையும் காங்கிரஸ் ஏன் திமுக கூட இருக்கு? அவங்க விலைக்கு போலாம்ல, திமுக போல காங்கிரஸ் விலைக்கு போலாம்ல. இவ்வளவு அசிங்கத்துக்கு பிறகும் நாங்க இருக்கணுமான்னு அவங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க? காங்கிரஸ் பொறுத்தவரை மேபி எனக்கு சீட்ஸ் நிறைய வாங்கலாம்னு எதிர்பார்க்கலாம் அவங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதான், இப்ப என்னன்னா 2 பேருமே சண்டை போடுறாங்க, ஆனா 2 பேருமே கூட்டணியை முடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணம் 2 பேருக்குமே 2 பேரோட தேவையும் இருக்கு, அவ்வளவுதான். அது மேபி 2 பேருக்குமே தெரிஞ்சும் இருக்கலாம், பிரிய முடியாது. சரி, அப்ப கொஞ்சம் லைட்டா நோண்டி பார்க்கலாம். காங்கிரஸ் பார்ட்டி அந்த மாதிரி, காங்கிரஸ் இப்படி யோசிக்கலாம், அதன் மூலமா கொஞ்சம் சீட்ஸை வாங்கலாம். சோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டி டஃபா நெகோசியேட் பண்றாங்க. ஓகே, 21 விட்ட மாதிரி நாங்க லூஸா விட மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நிறைய இழுத்து பிடிச்சு வாங்கலாம் போறோம். ஏன்னா திமுகவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி இருந்தாதான் மைனாரிட்டிஸும் பாஜக எதிர்ப்பாளர்களும் திமுகவை நம்புவாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட நீங்க கூட்டணியை முறிச்சுக்கிட்டீங்கன்னா யாரும் திமுகவை நம்ப மாட்டாங்க. நீங்க கூட்டணியை முறிச்ச அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் உங்க மேல சந்தேகம் வந்துடும். ரைட், இவங்க பாஜக கூட போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆரம்பிச்சுவாங்க. இந்தியா அலையன்ஸ்ல நீங்க இருக்க வரைக்கும் தான் உங்க மேல நம்பகத்தன்மை பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு இருக்கும். சோ அதுதான் உங்க அரசியலே, பாஜக எதிர்ப்பு தான் உங்களோட கோர் பொலிட்டிக்ஸே இன்னைக்கு. அதனால நீங்க காங்கிரஸை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியலும் கிடையாது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்களே சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுக்காக தான் சமீபத்துல ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் ஜனநாயகன் படத்திற்கு முழு ஆதரவை கொடுத்து விஜய் பக்கம் போயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதாவது இதை வச்சு திமுக கிட்ட அதிகமான டிமாண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதனால தான் திமுக கோவப்பட்டு இவங்க 2 பேரையும் கார்னர் பண்ணி திட்டி இவங்களுக்கு எந்த ஓட்டு வங்கியும் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா போட்டு பேசுறாங்களோ. இப்படியெல்லாம் டிமாண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ.
இப்ப திமுகவை பொறுத்தளவுல கட்சிக்காரங்களுக்கு கோபம் இருக்குங்க. ஆமா. காங்கிரஸ் பார்ட்டி இப்படி ஏகப்பட்ட குடைச்சல்களை கொடுக்குறாங்க. லோக்கல் லெவல்ல தளபதிக்கு தெரியும்ல, இவங்களுக்கு நம்ம தான் வேலையே செஞ்சு கொடுக்குறோம், பூத் லெவல்ல ஆளே நான் தான் போடுறேன், இவங்களை ஜெயிக்க வைக்கிறதே நம்ம தான், அதுக்கப்புறம் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்றது அவரோட ஆதங்கம். ஏன்னா லோக்கல் லெவல்ல அவர் அந்த பிரச்சனையை அவர் எதிர்கொள்றாரு. ஆனா திமுகவோட தலைமைக்கு காங்கிரஸோட தேவை இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதே காங்கிரஸ் தான். சோ காங்கிரஸ் தேவை. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்காவை சப்போர்ட் பண்றாங்களே, அப்ப தாவேக்கா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன் அதை பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, தாவேக்கா பக்கம் 100% போக மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட டிமாண்ட் இப்ப என்னவா இருக்கு? திமுக கிட்ட சீட்ஸ் வேணும், அதிகார பகிர்வும் வேணும். இது ரெண்டுமே தாவேக்கா கிட்ட கிடைக்காது. தாவேக்கா கிட்ட ஒரு சீட் கூட கிடைக்காது. உங்களுக்கு அவங்க 100 சீட் கூட கொடுக்கலாம், எம்எல்ஏ சீட்டா கன்வென்ஷன் ஆக உங்களுக்கு வின்னிங் சீட்ஸ் கிடைக்காது. அது போக இப்ப என்கிட்ட ஒரு கேக் இருந்தாதான் அந்த கேக்கை வெட்டி உங்ககிட்ட நான் பாதியை கொடுக்க முடியும். அப்ப நான் அதிகாரத்தை பகிரணும்னா என்கிட்ட முதல்ல அதிகாரம் இருக்கணும். திமுக அதிகார பகிர்வை பத்தி பேசுறாங்கன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. அதிமுக அதிகார பகிர்வை பத்தி பேசுறாங்கன்னா நேத்து அதிகாரத்துல இருந்தாங்க, நாளைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. டிவிகேவுக்கு அது அந்த வாய்ப்பே கிடையாது. அதனால காங்கிரஸ் பார்ட்டி ஒன்னும் அப்பாவிகள் கிடையாது. அவங்க தாவேகா கிட்ட போனா அதிகார பகிர்வு நடக்கும், சீட்ஸ் கிடைச்சிரும். சோ உங்க டிமாண்ட் சீட்ஸ் தான், அதிகாரம் தான் அப்படின்னா நீங்க தாவேகா கிட்ட போகவே முடியாது. அதனால தாவேகா கிட்ட காங்கிரஸ் போக மாட்டாங்க. ஆனா தாவேகாவை பயன்படுத்தி திமுக மேல அழுத்தம் போடலாம், குழப்பங்களை கிரியேட் பண்ணலாம். குழப்பங்கள் கிரியேட் ஆனா எலெக்ஷன் கிட்ட வரும்போது திமுகவுக்கு தலைவலி. அதான் நிப்பாட்டி ஆகணும் சீக்கிரம், அதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். அப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கு சில விஷயங்கள் செய்து கொடுக்கலாம். இப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு 3-4% ஓட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல தனியா நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், சீட்டு கிடைக்காது, எம்எல்ஏ சீட்டு எனக்கு கிடைக்காது, ரைட்டு பிரச்சனை, ரைட்டு ஓகே பிரச்சனை, ரைட் எனக்கு அது சிக்கல் தான். ஆனா திமுகவுக்கு அப்படி கிடையாது, பவர் கையை விட்டு போயிடும். இது சாதாரண விளையாட்டு இல்ல திமுகவுக்கு. அப்ப இழப்பு யாருக்கு அதிகம்? திமுகவுக்கு தான் அதிகம். அதனால காங்கிரஸுக்கு கையில இப்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஆயுதம் இருக்கு, ஒரு ஹோல்டு இருக்கு. ஆமா, உங்களுக்கு நான் 3% ஓட்டு நான் டிரான்ஸ்பர் பண்ணி தரேன், மைனாரிட்டி ஓட்ஸ் 15% இருக்கு. அந்த ஓட்ஸ் உங்ககிட்ட வரணும்னா நான் ஒரு கேட்டலிஸ்டா இருக்கேன், என்னோட தேவை உங்களுக்கு இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரியான சன்மானங்களை நாங்க எதிர்பார்ப்போம். எதுவும் இலவசமாக செய்து தர மாட்டோம். அதுல தெளிவா இருக்காங்க. 21ல செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா 24ல நம்ம சேர்ந்து நிப்போம், திமுகவோட தேவை நமக்கு இருக்கு. இப்ப அவங்களுக்கு 29 பத்தின சந்தேகங்கள் இருக்கு. 29ல என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா அரசியல் சூழல் மாறிட்டு இருக்கு நேஷனல் லெவல்ல. சோ 29ல திமுகவை நம்புறதா இவங்க இல்ல. அதான் இங்க கேம் மாறி இருக்கு. அப்ப நான் உங்க மேல அழுத்தம் போடுவேன். 29 வச்சுலாம் நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். 26ல எனக்கு சீட்ஸ் வேணும், 26ல எனக்கு அதிகாரம் வேணும். முடிஞ்ச அளவுக்கு நெருக்கி பிடிச்சு வாங்குவேன்.